உள்ளாட்சி தேர்தல்ல கவனம் செலுத்த போகுது தாவேகா அப்படிங்கிறத பாக்குறோம். ராகுல் காந்தி கூட ஜூலை மாதத்தோட இறுதியில வர்றதா வந்து சொல்றாங்க. ஆர்எஸ் பாரதியெல்லாம் நான் மீசை எடுத்துருவேன்னு சொல்லி நான் அவரு 2 பக்கம் மீசையும் எடுத்துட்டு இருந்தா எப்படி இருப்பாருன்னு இப்ப கற்பனை பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் சும்மா வாய்ச்சவடாலுங்க, புருடாதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாரை விட அவங்கதான் பலமா இருக்காங்க, முதன்மையான கட்சிங்க. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. நடக்க போட 6-7 இடைத்தேர்தல்கள் கவலை கிடையாதுங்க. அங்க விஜய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாருன்னா முடிஞ்சதுங்க. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல தாவேகாவின் வெற்றிக்கு அதிமுகவுல இருந்து வந்து சேர்றாங்கல்ல சாரியா, அவர்களுடைய வருகை என்பது மேலும் அந்த வெற்றியை உறுதி செய்யும் தான் நான் நினைக்கிறேன். திரும்பவும் வெற்றி தான் பெறுவாங்க. ஆர்எஸ் பாரதி எல்லாம் தப்பு கணக்கு போடுறாரு. இப்படிதான் சட்டமன்ற தேர்தலையும் தப்பு கணக்கு போட்டாங்க. விஜய் முதல்ல டெபாசிட் வாங்குறாரா பாருங்க, அவரு ஜெயிக்கிறாரா பாருங்க. நாங்க கடைசியில கொளத்தூர்ல கொத்து பரோட்டா ஆயிடுச்சு. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. அவங்க எப்பவுமே திமுக வந்து தப்பு கணக்கு போட்டு இருக்காங்க. அது நடக்காது. உள்ளாட்சி தேர்தல்ல பெரும் வெற்றியை பெறும் தாவேகா என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான Facebook, Instagram, X பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். உள்ளாட்சி தேர்தல்ல கவனம் செலுத்த போகுது தாவேகா அப்படிங்கிறத பாக்குறோம். அதுல குறிப்பா வந்து காங்கிரஸ் ரொம்ப இன்வால்வ்மெண்டா வர்றாங்க. இப்ப ராகுல் காந்தி கூட ஜூலை மாதத்தோட இறுதியில வர்றதா வந்து சொல்றாங்க. எப்படி இருக்க போகுது உள்ளாட்சி தேர்தல்? ஏன்னா நிறைய பேர் சவாலும் விட்டுருக்காங்க. ஆர்எஸ் பாரதியெல்லாம் நான் மீசை எடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன், ஒரு மேயரா ஜெயிக்க சொல்லுங்க, ஒரு இடம் ஜெயிக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. எப்படி இருக்க போகுது உள்ளாட்சி தேர்தல்? நான் அவரு 2 பக்கம் மீசையும் எடுத்துட்டு இருந்தா எப்படி இருப்பாருன்னு இப்ப கற்பனை பண்ணி பாக்குறேன். அதெல்லாம் சும்மா வாய்ச்சவடாலுங்க, புருடாதான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் இப்ப சொல்றேங்க, நான் ஒரு தொலைக்காட்சி டிபேட்ல கூட சொன்னேன். அதாவது இன்னைக்கு தேர்தல் வச்ச 200 சீட்டுக்கு மேல விஜய் ஜெயிப்பார். தேர்தலுக்கு முன்பு இருந்த ஆதரவை விட, செல்வாக்கை விட அவருக்கு அதிக அளவான ஆதரவும் செல்வாக்கும் மக்களுடைய அந்த சப்போர்ட்டும் பல மடங்கு பெருகிடுச்சுங்க. அதனால இனி அவரை இன்னும் டச் பண்ண முடியாதுங்க. வெற்றி மேல் வெற்றி தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா உள்ளாட்சி தேர்தல் என்பது கொஞ்சம் டிஃபரண்ட் பால் கேம்ங்க. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி இல்லைங்க. ஒரு முகத்தை காட்டிடலாம், முதலமைச்சர் வேட்பாளர், இவர் பிரதம வேட்பாளர்னு சொல்லிடலாம். ஆனா உள்ளாட்சி துறை அவ்வளவு ஈஸி இல்லைங்க. அதுக்கு அந்த லோக்கல்ல கனெக்ட் ஆயிருக்கணும், மக்களோடு கனெக்ட் ஆயிருக்கணும். லோக்கல்ல மக்களிடையே பணியாற்றி செல்வாக்கு பெற்றவர்களாக இருக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பிரத்யேகமான விஷயங்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வேறுபட்ட ஒரு விஷயம் தாங்க. அது தளத்துலதான் அதை பார்க்கணும். அப்ப கட்டமைப்பும் பலமா இருக்கணுங்க. நம்ம எந்த கட்சி இப்ப தாவேகாவுக்கு கிராமங்கள்ல இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு கட்டமைப்பு இல்ல, ஆதரவு இல்லைன்றத நம்ம சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தோம். அவங்க மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க, 2.5 வருஷ கட்சி. ஆனாலும் உள்ளாட்சிகள்ல வெற்றி பெறுவதற்கு தேவையான அளவுக்கு அவங்க இன்னும் பெருசா பலமாகலன்றதும் ஒரு உண்மைதான். எல்லாரை விட அவங்கதான் பலமா இருக்காங்க, முதன்மையான கட்சிங்க. அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. ஆனா அவங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கனெக்ட் பண்ற அந்த செல்வாக்குள்ள உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் இவங்கெல்லாம் ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க தானங்க. அதிகபட்சமா நலத்திட்டங்கள், உணவு வழங்கி இருப்பாங்க, ஏதாவது பென்சில் பேனா கொடுத்திருப்பாங்க. ஆனால் உள்ளாட்சியில நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா அங்க மக்களுடைய ஆதரவை பெற்றவர்களாகத்தான் நீங்க மேயரா போட முடியும். நீங்க நகரசபையில சேர்மேனு, பஞ்சாயத்து தலைவரெல்லாம் ஆக முடியும். அப்போ அதுதான் எல்லாரையும் அவங்க சேர்த்துக்கிறாங்கல்ல. அதுக்கு காரணமே உள்ளாட்சி தேர்தல் தாங்க. நடக்க போட 6-7 இடைத்தேர்தல்கள் கவலை கிடையாதுங்க. அங்க விஜய் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாருன்னா முடிஞ்சதுங்க. ஆனா உள்ளாட்சி தேர்தல்ல அப்படி இல்லைங்க. 2வதுங்க, மாநில அரசு உங்க கையில இருந்துட்டு உள்ளாட்சி அமைப்புகள் உங்க கையில இல்லைன்னு வச்சுங்களா, நீங்க நினைச்சதை செய்ய முடியாது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி மேயர் முதல்வர் கலந்துக்கிற விழால கூட, அந்த அரசு நிகழ்ச்சியில கூட கலந்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க இன்னும் திமுக பிரமுகரா தான் இருக்காங்களே தவிர வணக்கத்துக்குரிய மேயரா பிரியா இல்லைங்க. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் வரும்போது பாப்பேன் நானு, வண்டிகளை தாவிட்டு வருவாங்க, இந்த ஃபுட்போர்ட்ல வருவாங்க மேயரு.
ஆனா முதலமைச்சர் நீங்க மேயர் அவ்வளவுதான். பெரியாவோ இவர் ஜோசப் ஸ்டாலினோ எல்லாம் விட்டுருணும். இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. நாட் ஓன்லி தட், இஸ் இன்சார்ஜ். அதாவது மேயர் என்பவர் சென்னை மாநகரத்துக்கான தந்தை போல தாயை போல, முதல்வர் என்பவர் மாநிலத்தின் பாதுகாவலர். இப்ப 2 பேரும் ஒரு கடமையை நிறைவேற்றணும் என்பது ஒன்னா சேரணும். ஆனா அவங்க இன்னும் திமுக தாவேக இந்த டர்ட்டி பாலிடிக்ஸ் அரசியல்ல இருக்காங்க. அதன் காரணமாக 2-3 நாளைக்கு முன்னால ரேஷன் கடை பொருட்கள் இது மாதிரி எல்லாம் பண்ண அந்த வியாசார்பாடிக்கு போயிருந்தார் இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க முதலமைச்சருடைய தொகுதியில. அப்ப அங்க அவர் சட்டமன்ற அலுவலகத்தை திறந்த நிகழ்ச்சியில் அவங்க கலந்து கொள்ளாம இருந்தா கூட நான் புரிஞ்சுக்குவேன். ஆனா ஒரு அரசு நிகழ்ச்சி நடக்குது, ஏழை எளிய மக்களுக்கு அங்க புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கி ரேஷன் இது கொடுக்குறாங்க சென்னையில. அப்ப அந்த நிகழ்ச்சியில இவங்க ஏன் கலந்துக்காம இப்படி இருக்காங்கன்றதுலாம் சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கு. ஸோ உள்ளாட்சி ரொம்ப முக்கியங்க. உள்ளாட்சியில நீங்க நல்ல நிர்வாகம் கொடுத்தாதாங்க மாநிலம் பூரா உங்களுடைய நல்லாட்சி போகும். நீங்க மேல நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்தா கீழே சபட்டேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு பேரை நீங்க திருத்துவீங்க? ஆகவே தாவேகாவுக்கு உள்ளாட்சிகளை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டில் தங்களுடைய கட்சியின் அதிகாரத்துக்குள் கொண்டு வர வேண்டியது மிக மிக முக்கியம். அப்ப அதுதான் பாத்தீங்கன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல்ல இவங்களுடைய நலத்திட்டங்கள், இவங்களுடைய எல்லா விதமான நடவடிக்கைகள், பீப்புள் சென்ட்ரிக் ஆக்டிவிட்டிஸ், ப்ராஜெக்ட்ஸ், இது எல்லாம் கீழே போய் தொட்டதான் பாக்குற இடம் பஞ்சாயத்து, நகர சபை, மாநகராட்சி தான். அதை இவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் எடுக்கணும். அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக சாரியா வராங்கள, அவங்களெல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாங்கன்னா இதுக்காக. அதாவது இப்ப அந்தந்த லோக்கல் லெவல்ல, மாவட்ட லெவல்ல ரொம்ப இன்ஃபுளுயன்ஷியல் லீடர்ஸ் தான் இவங்க எல்லாம். அநேகமா ஒரு 10 மாவட்டத்துல அதிமுக முழுசா முடிஞ்சிருச்சு. அதனாலதான் ஒரு தீர்ந்து போன கட்சி மற்றும் பலரும் சொல்றாரு. இப்ப கரூர்ல, புதுக்கோட்டையில, இப்படி பல மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக பல தலைவர்கள் வராங்க. அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுன்றாங்க. சட்டம் தன் கடமையை செய்யுங்க. சொந்த கட்சிக்காரனே இவர் காப்பாத்தலையே, அப்புறம் சேர்றவங்களை இவர் பாதுகாப்பாரா? அதுக்கெல்லாம் ஸ்டாலின் அரசு தான். வைத்தியலிங்கத்து மேல கேஸ் போடுவாங்க நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்புறம் அவர் திமுக சேர்ந்தவொன்னா ஆதாரம் இல்லை, வாபஸ் வாங்கிக்கிறோமா இல்லாடுன்னு போய் கோர்ட்ல பெட்டிஷன் போடுவாங்க. அந்த வாஷிங் மிஷின் தான் கனிமொழிக்கு தெரியணும், அதெல்லாம் திமுக கிட்டதான் இருக்குது. இங்க அப்படி இல்ல, வந்தார் எல்லாம் வாங்க, மக்கள் சேவைக்காக வர்றவங்க எல்லாரும் வாங்க. ஆனா எதிர்பார்க்காதீங்க உங்களை காப்பாத்துவோம், உங்க வழக்குகள்ல நாங்க தலையிட்டு அதை முடக்குவோம், ஸ்டாலின் செஞ்சா மாதிரி எடப்பாடி செஞ்சா மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம், தெளிவுபடுத்தி இருக்காரு. அதனால அது பாட்டுன்னு அது. அப்போ இந்த உள்ளாட்சி தேர்தல்கள்ல தாவேகாவின் வெற்றிக்கு அதிமுகவிலிருந்து சேர்றாங்கல்ல சாரியா, அவர்களுடைய வருகை என்பது மேலும் அந்த வெற்றியை உறுதி செய்யும் தான் நான் நினைக்கிறேன். அதனால அதுல திரும்பவும் வெற்றி தான் பெறுவாங்க. RS பாரதி எல்லாம் தப்பு கணக்கு போடுறாரு. இப்படிதான் சட்டமன்ற தேர்தலையும் தப்பு கணக்கு போட்டாங்க. விஜய் முதல்ல டெபாசிட் வாங்குறாரா பாருங்க, அவரு ஜெயிக்கிறாரா பாருங்க. நாங்க கடைசியில கொளத்தூர்ல கொத்து பரோட்டா ஆயிடுச்சு. அதனால அவங்க எப்பவுமே திமுக தப்பு கணக்கு போட்டு இருக்காங்க. அது நடக்காது. உள்ளாட்சி தேர்தல்ல பெரும் வெற்றியை பெறும் தாவேகா என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சார், இப்ப நிறைவா இந்த சிறை கைதி மரணம் அது தாவேகா தரப்புல இருந்து முதல்வர் அவர்கள் இன்னும் வாய் திறக்கலை அப்படிங்கிற மாதிரி திமுக தொடர்ந்து அதை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த இஷ்யூவை சிபிஐக்கு மாத்த சொல்லி இப்ப திருமாவளவன் உட்பட நிறைய பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் தாவேகா வந்தது. பட் தாவேகா ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உங்க பார்வை என்ன? அதாவது பாஜக எம்பிங்களை பிடிக்கிறதும் அல்லது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால ரிசைன் பண்ணதும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, குதிரை பேரம். அந்த மாதிரிதான் இது. அதாவதுங்க 2 மாசத்துல போலீஸ் நிர்வாகம், சிறைச்சாலை நிர்வாகம் எல்லாத்தையும் ஒரு ஆளால சீரமைச்சிட முடியாதுங்க. இப்பதான் கொஞ்ச அளவுக்கு ஒரு பயம் இருக்குது. கொஞ்சம் RTO ஆபீஸு, கலெக்டர் ஆபீஸு எல்லா பக்கமும் கொஞ்சம் இந்த ஆட்சி நம்மள இது பண்ணுவாங்க, நம்ம மேல நடவடிக்கை எடுப்பாங்கன்ற ஒரு பயம் அச்சம் ஒழுங்கா இருக்காங்க. சோ அது எல்லா துறைகளிலும் வந்துரும் நம்ம எதிர்பார்க்கறது. அது கடவுளே வந்தாலும் முடியாதுங்க. இது மாதிரி 1, 2. ஆனா நம்ம எதை பார்க்கணும்னா, திமுக ஆட்சியில
இது மாதிரி பிரச்சனைகள் நிகழ்ந்தால் அமைதியா இருப்பாரு முதல்வர். காவல்துறை என்ன எழுதி கொடுக்குதோ அதை சட்டமன்றத்துல வைத்து வழியில சேர்த்துட்டான்னு. ஆனால் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்மிடியட்டா அந்த 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயிலர் உட்பட, அசிஸ்டன்ட் வார்டன் உட்பட. போஸ்ட்மார்ட்டத்தை கம்ப்ளீட்டா 3 ஆஸ்பத்திரில இருந்து டாக்டர்ஸ வர வச்சு அதை வீடியோல பக்காவா ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி 19 காயம் இருக்குதுன்னு எழுதி கொடுக்குறாங்க சொந்தக்காரங்கிட்ட. இப்ப கரூர்ல போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடத்துனாங்கன்னு நமக்கு தெரியல. விடிய காத்தால பணத்தை எரிச்சதெல்லாம் நமக்கு தெரியல. அஜித்குமார் மரணத்துல என்ன நடந்தது சிவகங்கையில, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதனால ஒரு தவறு நடந்திருக்கு. தாவேக ஆட்சியில தவறே நடக்காதுன்னு எப்படிங்க எல்லாருமே உடனே தெய்வம் ஆயிட்டாங்களா? இதே ஆட்சி, இதே ஜெயிலர், இதே போலீஸ், இதே கான்ஸ்டபிளை வச்சுதானங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்போ அந்த அச்சம், அந்த கரெக்டிவ் மெஷர்ஸ் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுங்க. இப்ப உடனே சிபிஐ விசாரணை எதுக்கு? இங்கதான் உடனடியாக பகிரங்கமாக உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு தவறு இருக்குது, இவர் அடிச்சு இருக்காங்க அப்படின்றது, அந்த அந்த அவர் என்ன தவறுக்கான குற்றவாளியாக இருந்தா கூட அவரை அடிச்சது, அவரை சித்திரவதை பண்ணி சாகடிச்சது என்பது ஒரு கொலை தாங்க அது. அதனால அதுக்கு அவங்களெல்லாம் கைது பண்ணி அவங்களெல்லாம் ஜெயில போட்டிருக்கிறதும், அந்த போஸ்ட்மார்ட்டத்தை அதாவது ரொம்ப நியாயமா நடத்தி இருக்கிறதும் இனிமேல் நடக்கும், வழக்கு நடக்கும். சட்டம் படித்தானுங்க ஆட்சி. நம்ம உடனே சவுதி அரேபியா மாதிரி கையை வெட்டுறது, கழுத்தை வெட்டுறதெல்லாம் பண்ண முடியாத. ரூல் ஆஃப் லா. யாரா இருந்தாலும் கால் த டாக் மேட் அண்ட் கில்லுன்னு ஆங்கிலேயர். அது போல நீங்க ஒரு ஆள் குற்றவாளின்னு அதை நிரூபிக்கணும் நீதிமன்றத்துல. இப்ப வழக்கு நடக்க போது நடக்கட்டும். அதுக்குள்ள சிபிஐ என்ன, இங்க யாராவது குற்றம் நடக்கலன்னு சொன்னாங்களா? என்ன விசாரிக்க வேண்டியிருக்கு? ஒண்ணுமே இதுல இல்லையே. இது தவறு நடந்திருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிவீல்டு 19 இன்ஜுரிஸ் இருக்கு, சீரியஸ் இன்ஜுரி, கையை உடைச்சிருக்காங்க, இதெல்லாம் சொல்லியாச்சு. சம்பந்தப்பட்ட சிறை அதிகாரிகள், காவலர்களை கைது பண்ணியாச்சு. வேற என்ன வேணுமா திருமாவளவனுக்கு? சிபிஐ என்ன எதுக்கு வரணும்? இதை கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள்னா ரைட்டு, மாநில போலீஸால இதை கண்டுபிடிக்க முடியல, இல்ல கண்டுபிடிக்கிறதா மாதிரி நடிக்கிறாங்க, தாமதம் பண்றாங்கன்னா ரைட், இம்மிடியட்லி இல்லையா? அதனால ஆக்ஷன் எடுத்ததுல போய் திரும்ப சிபிஐ வரணும்னா அதெல்லாம் பைத்தியக்கார தானுங்க. சிபிஐல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய சிபிஐ பிடிச்ச கேஸ் எல்லாம் அப்படியே புலனாய்வு பண்ணி நிரூபிச்சுட்டாங்களா? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த விஷயம் தப்புதான். ஆனா ஒரு ஆட்சியில குற்றமே நடக்காதுன்னு நம்ம யாராலையும் உறுதி சொல்ல முடியாத. சொல்ல முடியுமா? 8 கோடி மக்கள் வாழறாங்க, பல ஆயிரம் பேர் சிறையில இருக்காங்க, காவல்துறையில பல பேர் நல்லவனும் இருக்கிறான், நிறைய பேர் முரடனும் இருக்கிறான். சோ இதெல்லாம் ஒரு நாள்ல 2 மாசத்துல மாறிடும்னா சமூகமே மாறிடுமா? 60 வருஷம் ஆட்சி பண்ண பிறகும் இன்னும் ஜாதிய கொடுமைகள் ஒழிஞ்சதா? சமூக நீதின்னு சொல்லி பேசிட்டு வாய்க்கிழிய திமுக அதிமுக இப்பவும் சைக்கிள்ல போனா அடிக்கிறாங்க, கயிறு கட்டினா மாணவர்களிடையே ஜாதிய உணர்வு இருக்குன்றாங்களே. இரட்டை டம்ளர் முறை இருக்குங்க இன்னும் மதுரையில. ஏன் பஞ்சாயத்து தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3 பேரு அந்த பொறுப்பை ஏற்க முடியாமல் பல வருஷம் இருந்தாங்களே, கலைஞர் ஆட்சியிலே நடந்தது. அதனால சமூகம் திருந்தணும். அரசு பணியாளர்கள், குறிப்பா காவலர்கள் புரூட்டலா நடக்கிறத அவங்க ஒரு மனிதாபிமான ஆட்களா மாத்தணுங்க. அவங்களை மிருகமா மாத்தி வச்சிருக்காங்க. அது இந்த சிஸ்டம் பண்றது. ட்ரைனிங்ல குற்றவாளிய ஒரு பெரிய பகைவனா நினைச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. 3rd டிகிரி மெத்தட்லாம் அடிக்க கூடாது. அதனால அத ரூல் ஆஃப் லால தாங்க நம்ம பண்ணணும். இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகுங்க. இதுல என்ன தப்பு இந்த ஆட்சி பண்ணுச்சு? உடனே நடவடிக்கை எடுத்தது, அதை டிரான்ஸ்பரண்டா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெளியே விட்டது, இதெல்லாம் தப்பா? அப்படிலாம் இல்லைங்க. கரெக்டான திசையில தாங்க போயிட்டு இருக்கு இந்த ஆட்சி. ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி.